இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்ளோ நகைங்கள அந்த காலத்துல மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்காங்க. ஐயோ, இவ்வளவும் நமக்கு தான் நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. மாமா, இத நான் சொன்ன மாதிரியே அந்த டிரைவர் பையன் அம்மாவோட சிலைக்கு பின்னாடி யாருக்கு தெரியாம புதைச்சு வச்சிருங்க. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சரி மருமகளே. மாமா, நீங்க போகாதீங்க, மாட்டிப்பீங்க. வேற நம்பகமான ஆள் யார்கிட்டயாவது கொடுத்து அங்க ஒளிச்சு வைக்க சொல்லுங்க. சரி மருமகளே, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடற. மாமா, இந்த வேலையை ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். கொஞ்சம் வெளியில கசஞ்சாலும் கூட நமக்கு நகையும் கிடைக்காது, நாம எல்லாரும் காலம் முழுக்க ஜெயில தான் இருக்கணும். அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். ரொம்ப நம்பிக்கையான ஆளதான் இந்த விஷயத்துல ஈடுபடுத்தணும். சரி மருமகளே, நான் எதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இத பத்திரமா கொண்டு போய் அபிராமி சிலை இருக்கிற இடத்துல புதைச்சு வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிங்க மாமா. சரி, இந்த ஜிப்பு போடுங்க. பத்ரம் பாத்து மாமா, பத்ரம், யாராவது பாத்திர போறாங்க. சரி மருமகளே, நீ பாத்து ஜாக்கிரதையா போ. வாங்க மாமா. திரும்ப அம்மா கார்த்தி சுடுற மாதிரி கனவு வருது. ஒரே கனவு திரும்ப திரும்ப வருதே. ஏன் இப்படி வரணும்? ஒருவேளை அந்த கனவு நடந்துருமோ? அதையும் திரும்ப திரும்ப வருது. நினைச்சு பார்க்கவே உடம்பெல்லாம் நடுங்குதே. கார்த்திக் கிட்ட சொன்னா அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்றாரு. அவரை மாதிரி என்னால ஈஸியா எடுத்துக்க முடியலையே. கடவுளே, என்ன இதெல்லாம்? இப்படி ஒரு கனவு திரும்ப திரும்ப வருதே. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கனவு கனவாவே போயிடணும். நிஜத்துல இந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. என் அம்மாக்கும் கார்த்திக்கும் இடையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீதான் கெட்டது எதுவும் நடக்காம காப்பாத்தணும். புதையல் கிடைச்ச நேரம் நம்ம ஊருக்கு நல்லதுதான் நடக்கும் பாருங்கம்மா. எல்லாரும் அதைத்தான் வேண்டுறோம். நல்லது நடந்தா சந்தோஷம் தானே. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு திரும்பவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட புதையலை ஒப்படைச்சாதான் நம்ம கடமை முடியும். அம்மா, புதையல் நகைகளை கொடுத்தா கோயிலுக்கு எடுத்துட்டு போயிடலாம். 2 பேரும் என் கூட வாங்க. மேல ரூம்ல தான் பத்திரமா வச்சிருக்கேன். சரிங்க. நீங்க 2 பேரும் அம்மா கூட போய் அந்த நகைகளை எடுத்து. சரிங்கய்யா. என் அருமை அக்கா காரியே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஊர் ஜனங்க முன்னாடி அவமானப்படதான் போற. அது தெரியாம இப்ப நீ சந்தோஷமா இருக்க. வீட்டுக்கு நீ திரும்பி வரப்போ அசிங்கப்பட்டுதான் வரப்போற. கொஞ்ச நேரம் மட்டும் ரெக்கார்ட் ஆகாம இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? அது சரியா இல்லை, ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்தேன்.
வேற ஒண்ணும் இல்லையே. வேற ஒன்றும் இல்லையா? ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு, மறைக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போலாம். ம். ஐயா, ஊர் மக்களுக்கு இந்த நகையை பிரிச்சு கொடுக்க சொல்லி நாங்க சொன்னோம். அது நடக்காம போயிடுச்சு. அட்லீஸ்ட் கடைசியா ஒரு தடவை அந்த நகையை ஒரு தடவை பாக்குறதுக்காக தான் திறந்து காட்ட சொல்றோம். காட்ட சொல்லுங்க. சரி, நகையை திறந்து காட்டுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏப்பா சின்ராசு, ஐயா வந்து இந்த புதையல் துணியை தரப்பா. சரிங்க. என்ன நகைய காணோம்? என்ன கல்லா இருக்கு? அம்மா இங்க பாருங்கம்மா. இருக்கு. ஏன் என்னாச்சு? இங்க பாத்தியாமா? இதுல நகையே இல்லம்மா. ஐயோ, மவனே, ஏங்க நீங்க இன்னும் எவ்வளவு நேரம் கேட்டாலும் அவங்க பதில் சொல்ல போறதில்ல. சைலண்டா இருந்து காரியம் சாதிக்க பாக்குறாங்க. புதையல் நகையை நாம மறந்துட வேண்டியதுதான். கிளம்புங்க. அதை எப்படி மறக்க முடியும்? புதையல் நகையை திருடி வச்சுக்கிட்டா நாங்க சும்மா விட முடியுமா? இது ஒண்ணு இவங்க சொத்து இல்லைல்ல, அதானே. பொது சொத்து. நகைங்களை ஒப்படைச்சுதான் ஆகணும். அம்மா, இந்த விஷயத்துல ஊரே உங்களுக்கு எதிரா இருக்கு. நகைங்களுக்கு நீங்க தாம்மா பொறுப்பேத்துக்கணும். இன்னும் 2 நாள்ல எப்படியாவது நகைங்களை ஒப்படைங்கம்மா. அப்படி இல்லைன்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும். இன்னும் 2 நாள்ல சாமுண்டீஸ்வரி அம்மா நகைங்களை ஊர் முன்னாடி ஒப்படைக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க பஞ்சாயத்து தலைவர் பதவியை ரத்து செய்ய சொல்லி கவர்மெண்ட்டுக்கு சிபாரிசு செய்வோம். அது மட்டும் இல்ல, அப்புறம் அவங்க கோயிலுக்குள்ளேயே நுழையக்கூடாது. பொங்கல் வைக்கிறது, சாமி கும்பிடுறதுன்னு எதுக்கும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். அது மட்டும் இல்லம்மா, நாங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நீங்க எல்லாரும் எனக்கு துணையா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த நினைப்பையே பொய்யாக்கிட்டீங்க. இதுக்கு மேல எப்படி நிரூபிக்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த சன்னதியில கிடைச்ச புதையல நான் திருடி இருந்தா அந்த கடவுளே எனக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா அவளுக்கு தெரியும் நான் நிரபராதின்னு. என்ன இந்த பழியில இருந்து அவ கண்டிப்பா காப்பாத்துவா. இவங்க அம்மாவும் இப்படித்தான் கோவில் நகையை திருடி ஏமாத்துறாங்க. அதே புத்தி தான் இவங்களுக்கு இருக்கு.